சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் பட்டை சோம்பு லவங்கெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை தின்னா ஸ்லைஸ் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா ஒன்று சேர்ந்து குழஞ்சி ஒரு தொக்கு பதத்துக்கு வரணுங்க. அப்போ தான் அந்த கிரேவி வந்து ஒரு நல்ல திக்னஸ் கொடுக்கும். அதனால் இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து இந்த மாதிரி குழஞ்சி வந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலாலையும் காரம் இருக்கும். உப்பும் காரமும் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகட்டும், இது நல்லா வெந்து வரட்டும். அந்த நேரத்தில் கொஞ்சமாக முந்திரி பருப்பும் கசகசாவும் ஊற வச்சுருக்கேன், அதை அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த அரைச்ச விழுதை வந்து இந்த மசாலாவோட சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு விழுதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கிரேவி ரொம்பவே திக்காக இருக்கும். அதனால் இதில் 2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டோம் அப்படின்னா கிரேவி நல்லா கொதிச்சு ரெடி ஆயிரும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு வேக வச்ச முட்டையை நல்லா கீறிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தலையும் தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா நல்லா கமகமன் வாசனையோட முட்டைக்கறி ரெடி ஆயிடுச்சுங்க. இது சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதத்தோடலாம் சேர்த்து சாப்பிட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.